வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமோட அந்த ஒஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சீரியஸாக நேற்று மேட்ச் பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பால் ஸ்விங் ஆகுது, டேர்ன் ஆகுது. அப்போ தான் உங்களால் 210 அடிக்க முடியல அப்படின்னு பார்த்தா, பாட்டா பிச்சில் கூட உங்களால் 210 சேஸ் பண்ண முடியல. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் பயங்கரமாக ஸ்விங்கும் ஆகலை, டேர்னும் ஆகலை. கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சு. பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டா பிச்சு. இப்படிப்பட்ட ஒரு பாட்டா பிச்சிலேயே இவங்க வந்து 76க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப ரொம்ப மோசமாக பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க. அப்படியே எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டில் வராங்க மக்களே. இந்த 210ன்றதை நம்ம 15 ஓவரில் முடிக்கணும், 16 ஓவரில் முடிக்கணும்னு இன்டென்ட்டில் வந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வராங்க, ஒரு 6 அடிக்கிறாங்க, அவுட் ஆயிடுறாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக அது நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி கௌதம் கம்பீர், இந்தியன் டீமோட மேனேஜ்மெண்ட்டு, அஜய் அகர்கர் உருப்படியாக பண்ண ஒரு விஷயம் சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணது தான். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நேற்று மேட்ச்சில் அவர் இதே மாதிரி 0ல் அவுட் ஆயிருந்தா அவரை தான் மறுபடியும் குத்த சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாரையும் அப்படியே விட்டுருப்பாங்க. அதாவது மற்ற பேட்ஸ்மேன் இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா இவங்கள எல்லாரையும் விட்டுட்டு மறுபடியும் சஞ்சு சாம்சனை தான் ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. நேற்று சஞ்சுவை எடுக்காதது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்பயாவது தெரியட்டும், டீமில் சஞ்சு சாம்சன் மேலே குறை இல்லை, டீமே ஒரு பெரிய குறை தான். ஓகே, நம்ம இங்கிலாந்து டீமை பற்றி பேசுவோம். நேற்று பிலிப் சால்ட் வந்து சூப்பராக விளையாண்டாரு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பித்தார், பட்டு செம்ம இன்னிங்ஸுங்க. அதேமாரி ஒரு சரியான டைமில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. சூப்பரான பேட்டிங், 44 பால் 70. ரொம்ப க்ரூஷுவலான இன்னிங்ஸ்னு சொல்கிறேன்னா, நடுவில் இந்தியன் டீம் சூப்பராகவே கம்பேக் பண்ணாங்க. அஷித் ரானாலாம் விக்கெட்ஸ் நடுவில் எடுத்து மறுபடியும் கேம்குள்ளே வந்தாங்க. அப்பயுமே சூப்பராக விளையாண்டார். அதே மாதிரி சாம் கரனோட ஒரு பயங்கரமான ஃபினிஷ், 24 பால் 44. அது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த 44னால தான் 210ன்னு ஒரு பெரிய ஸ்கோர் வந்துச்சு. 100க்கு மேலே போன உடனே நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்தியா வந்து இதை சேஸ் பண்ண கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. பட் இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் அகெயின் ஒரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், இங்கிலாந்து பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணி வராங்க. வைபவ் சூரியவன்சிக்கு இன்றைக்கி சூப்பராக பிளான் பண்ணி வந்தாங்க. கரெக்டாக தொண்டைக்கு மேலே ஒரு பவுன்சரு, அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ செம்ம பிளானிங்கு. இவருக்கோட கேப்டன்சிலேருந்து அந்த பவுலர்ஸ் சேஞ்சு, பேட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. பட் ஆப்போசிட் இந்தியன் டீம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்காங்க. அது கிளியராகவே தெரியுது. இந்தியன் டீம் T20ல் தான் உருப்படியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இப்போ சொதப்புறது வந்து சத்தியமாக ஒரு ஃபேனை ஏற்றுக்க முடியல. கௌதம் கம்பீர் கண்டிப்பாக அவர் ஏதாவது பண்ணி ஆகணும். கம்பீரை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அஜய் அகர்கர் இதே மாதிரி விளையாடுற பிளேயர்ஸுமே நம்ம கண்டிப்பாக குறை சொல்லணும். ஏன்னா ஒரு இஷான் கிஷன், திலக் வர்மா, சிவம் டுபே, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாருமே மட்டமாக விளையாடுறாங்க. இந்த மாதிரி டீமில் இருக்க பிளேயர்ஸ் யாரும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டுறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு புது கேப்டன். இப்படி இருக்கும்போது கோச் தாங்க கரெக்டாக அதை பண்ணணும். அதுதான் கம்பீர் வந்து எனக்கு பிடிக்கவே மாட்டுது. நேட்டும் ஒரு மட்டமான டிசிஷனு. சிவம் டுபே இருக்கார், அவருக்கு முன்னாடி நீங்கள் அஷித் ரானாவை அனுப்புகிறீங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது சத்தியமாக. ஸோ இதிலே தெரியுது அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸை வச்சு தான் அவர் வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. பட்டு அதனால டீம் தான் ரொம்ப பாதிக்குது. இது சீரியஸாக சொல்லணுன்னா சூரியகுமார் யாதவ் வந்து சூப்பராக ஒரு டீமை செட் பண்ணிட்டு போனாருங்க. பட் இவங்க வந்து அப்படியே அந்த டீமை குழப்பிட்டாங்க. போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்தியா வந்து ஒயிட் வாஷ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ஆயிடுவாங்க போல் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஓகே, நான் எதுக்கு மேலே இதை வந்து பேச விரும்பலை. ஏன்னா வந்து நம்மளுக்கு தான் அப்புறம் தலைவலிக்கும். சரி, உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.